சிவாய நம்ம அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி. என்னோட கிளைண்ட்ஸ் நிறைய பேருக்கு நான் ஒரு வார்த்தை சலிக்காமல் இழுத்து தருவேன், மெசேஜே அனுப்புவேன். என்னென்னா, அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறுருள் உய்த்துவிடும். திருக்குறளுங்க. ஸோ இது யாருக்கு ரொம்ப அதிகமாக பொருந்தோன்னா ராகுங்க. ராகுவோட தசாபுத்தி வந்து ஒரு யோகமான ஒரு அமைப்பில் இருக்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, தாந்தும் தக்கதும்னு இருப்பாங்க. ஏன்னா ராகு கொடுக்க ஆரம்பிச்சிட்ட பிறகு அதை தடுக்க யாராலையும் முடியாது. ஆனால் கொடுத்துட்டு அதை கெடுக்கக்கூடிய தன்மை ராகுக்கு மட்டும்தான் உண்டு. ஸோ அப்படி வந்து அந்த யோகத்தை வந்து வரக்கூடிய காலகட்டம்லாம் அடக்கமாக இருக்கணும். அடங்காமல் தகதும்னு நம்ம ஆட்டம் போட்டோன்னா கடைசியில் வந்ததும் போயிடுச்சா அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்துரும். ஸோ அந்த ராகு வந்து நம்மளுடைய ஜென்ம ஜாதகங்களில் யோகத்தையும் தோஷத்தையும் அளவுக்கு அதிகமாக செய்யக்கூடிய ஒரு கிரகம் இருக்குன்னா அது ராகு தான், மாற்றமே கிடையாது. நம்மளுடைய ஜாதகத்தை வந்து பார்க்குறாங்க அப்படின்னும் பொழுது ஃபஸ்ட்டு லக்னம் என்ன, ராசி நட்சத்திரம் என்ன, அடுத்து ராகு கேதுக்கள் எங்கே இருக்குது. கேது தோஷத்தை தராது, ராகு தான் தோஷத்தை தரும். இதைத்தான் நம்ம வந்து முதல்ல வந்து நம்ம எடுப்போம். ஸோ ராகு நின்ற இடத்த வச்சு தான் யோகமா தோஷமான்றதே நம்ம வந்து கணக்கு பண்ணுவோம். ஸோ ராகு வந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்குங்க. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய ராகு வந்து நமக்கு யோகமாக மாறி நல்ல பலன்களை எல்லாம் நமக்கு செய்யுதா அப்படின்னும் பொழுது அதுக்கு ஒரு சில கணக்கு விதிகள் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா, ராகு நின்ற நட்சத்திரம் பாதம் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்னன்றது நீங்கள் நோட் பண்ணி எடுத்துக்கோங்க. 108 பாதத்தில் ஒரு பாதத்தில் ராகு நிற்கும். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் என்ன அப்படின்றதையும் கணக்கு பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையுமே வந்து பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு ஒரு தொகை வரும். அதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதோட 108 வந்து வகுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் வரும். அதாவது அது வந்து 108க்குள்ளே ஒரு நம்பர் வரும். அது வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த வந்த நம்பரோட இன்ட்டு 108 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு தொகை வரும். ஏற்கனவே ராகு என்ற நட்சத்திரத்தையும் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தையும் பெருக்குனா வந்த அந்த தொகையோட இப்போ வந்து அந்த ஒரு தொகையை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு நம்பர் வரும். அதுதான் உங்களுடைய கர்மாக்களை, உங்களுடைய தோஷங்களை நீக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக இருக்கும். ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நிறைய கிளைண்ட்டுக்கு இந்த மாதிரி நட்சத்திரங்களாக எழுதி கொடுத்து பாருங்கள். சூப்பராக உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். அந்த கிளைண்ட்டோட வாழ்க்கையில் சில திருப்பு முனைகள் வரும். ஸோ இது எல்லாமே வந்து ஜோதிடத்தில் தாங்க இருக்குது. உங்களுடைய வாழ்க்கையில் வந்து குறிப்பிட்ட சில நட்சத்திர நாட்களில் நீங்கள் சில விஷயங்கள் செய்யும் பொழுது அது உங்களுக்கு ஒரு திருப்பு முனையை கட்டாயம் தந்தே தீரும். ஸோ அது போல் வந்து உங்கள் வாழ்க்கையில் தீராத கர்மாக்கள், தீராத ஒரு சாபக்கேடாகவே என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்கேன் நிறைய பேர் புலமை கேட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கெல்லாம் இது போல் நுணுக்கமான விஷயங்களை வந்து அலசி ஆராய்ந்து என்ன நட்சத்திரம் வருது, அந்த நட்சத்திரத்தோட காரகத்துவமான விஷயங்கள் என்ன, அந்த நட்சத்திரத்தோட தேவதை என்ன, அந்த நட்சத்திரத்தை வந்து எங்கே போய் வழிபாடு பண்ணலாம், எப்படி வழிபாடு பண்ணலாம், இது போன்ற அமைப்புகள் எல்லாமே வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லும் பொழுது அதன் மூலமாக அந்த ஜாதகருக்கு நல்ல விதமான திருப்புமுனையான விஷயங்கள் நடக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஜோதிடத்தில் தாங்க உங்களால் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்க முடியும். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா யோகமும் தோஷமும் 108க்குள்ளே தான் இருக்குது. அது எந்த இடத்துல இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறது தான் பெரிய ப்ராசஸாகவே இருக்குது. ஸோ உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தொடர்ந்து ஒரு சாபமாகவே எங்களுக்கு இருக்குது, ஒரு தோஷமாகவே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த தோஷத்துலேருந்து வெளியே வரத்துக்கு என்ன ரெமிடி இருக்குதுன்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளே தெரியக்கூடிய தொலைபேசி எண்ணை ஜோதிட ஆலோசனைக்கு தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம், வாழ்க நலம். ஓம் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி.